தமிழகத்தில் வாழும் காமராஜர் என்று அழைக்கப்படுபவர் 8 வயதில் இருந்து சமூக சிந்தனையில் தடம் பதித்து தலைவர் காமராஜர் அவர்களின் சீடராகவும் ஏழ்மைக்கு சொந்தக்காரராகவும் அகத்திலும் முகத்திலும் புன்னகையும் புரட்சியும் பேசும் தமிழ் பேச்சாளர். தனது பெயருக்கு முன் தனது ஊர் பெயர் சேர்த்திருக்கும் வசீகரர். வற்றாத வரலாற்றை நீர்வீழ்ச்சி போல் கொட்டும் தமிழ் பேச்சாளர். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்களை லைவ் ஆர்ட்ஸ் மேக்கர்ஸ் சேனல் மூலம் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஓகே. ஒரு தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்து மறைந்த தலைவர் காமராஜரை போல இணையாக ஒருவன் பிறந்ததும் இல்லை, இனி பிறப்பான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவருடைய கடைக்கோடி தொண்டனாக இருப்பதே எனக்கு மிக பெருமை என்று நினைக்கிறேன். ஆகவே அவருடைய வரலாற்றை பற்றி தமிழக மக்களுக்கு சொல்வது மட்டும்தான் என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். இந்திய ஜனநாயகத்துல எக்கச்சக்க கட்சிகள் இருக்கு. நீங்க காங்கிரஸ் பேரியக்கத்துல சேர்ந்ததற்கான நோக்கம் என்ன சார்? இந்திய நாட்டில் எக்கச்சக்க கட்சி இருக்கலாம். அந்த கட்சிகள் இருப்பதற்கு காரணம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது காரணம் காங்கிரஸ். ஆக காங்கிரஸ் இல்லாமல் வேறு எந்த கட்சியும் இல்லை. காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் அந்த கட்சியில் வந்திருக்கவே முடியாது. அது அவர்கள் ஆமா, காங்கிரஸ் இருந்தால் தானே, அஸ்திவாரம் போட்டால் தானே வீடு கட்ட முடியும். அஸ்திவாரமே காங்கிரஸ் தானே. ஓகே சார். காங்கிரஸ்ல உங்களுடைய இவ்வளவு காலமா வந்திருக்கீங்க, ஒரு மூத்த தலைவரா நீங்க இருக்கீங்க. உங்களுடைய பங்கு, உங்களுடைய பணி என்னவா இருந்திருக்கு? என்னுடைய இளமை காலத்திலிருந்தே மாணவர் காங்கிரஸ் பணியாற்றிருக்கிறேன், இளைஞர் காங்கிரஸ் பணியாற்றிருக்கிறேன், மாவட்ட அளவில் பணியாற்றிருக்கிறேன், மாநில அளவில் பணியாற்றிருக்கிறேன். ஏன் எமர்ஜென்சியில் கூட தமிழ்நாட்டில் முதலாக கைது செய்யப்பட்டவனே நான் தான். ஆனால் நான் அதை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பார்ப்பது, எங்களுடைய மாவட்டத்தில் என்னுடைய மோட்டார் சைக்கிள் போகாத கிராமமே இருக்காது. மற்றவர்களை போல ஏதோ ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு அரசியலை விமர்சிக்கிறவன் அல்ல நான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் போயிருக்கிறேன். மனிதர்களை படித்துத்தான் நான் அரசியலை பேசுகிறேன் ஒழிய நான் பேசுவதெல்லாம் மனிதர்கள் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தது. கண்டிப்பா சார். ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி வாழும் காமராஜர்னு கண்டிப்பா உங்களை சொல்றதுல எப்படி சொல்றது, ஒரு தப்பே இல்லாத விஷயம். கண்டிப்பா நீங்க ஒரு வாழும் காமராஜரை தான் இருந்துட்டு வரீங்க. ஸோ காங்கிரஸ் பத்தி நம்ம தொடக்கத்திலேயே பேசியிருக்கோம். ஸோ காங்கிரஸ்ன்னு சொன்னாலே பல முன்னோடி தலைவர்கள் இருக்காங்க. இந்திரா காந்தி அவர்களை பத்தியும் ராஜீவ் காந்தி அவர்களை பத்தியும் உங்களுடைய கருத்து, பார்வை என்னங்க சார்? அதாவது அவருடைய ஜீனிலேயே இந்த தேச பக்தியும் மக்கள் சேவையும் இருக்கு ஒவ்வொருவருக்கும். அதாவது செயற்கையாக அவர்களது வரல, கருவில் திருவாக உருவாகிற போதே அந்த ஜீன்லேயே அந்த உணர்வு வந்திருக்கு. காரணம், இந்த நாட்டில் 1000 தலைவர்கள் இருக்கலாம். 5 தலைமுறையாக இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களுக்காக உழைக்கிற அளப்பரிய தியாகம் செய்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். அவை பல பேர் என்ன குடும்ப ஆட்சின்னு சில பேர்லாம் சொல்றான். குடும்ப தியாகத்தை பற்றி யாராவது சொல்றானா? தான் பலவீனமாக இருக்கிறவர்கள் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே மற்றவர்களை போல மேனாமணி கீழாக வந்ததில்லை. உலக கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர் நேரு, மோதிலால் நேருவே சொல்றேன். அவருடைய பிள்ளை ஜவஹர்லால் நேரு. லண்டன்ல அவர் படிக்கிற போது எப்படி இருந்தாலும் பல பேருக்கு தெரியாது. அந்த அவர் படித்த கல்லூரிக்கு 4 வாயில்கள் உண்டு. இவர் வெளியே வரும்போது 4 வாயில 4 கார் நிற்கும். ஆனா அந்த நாட்டுடைய ராணியினுடைய மகனுக்கு, இளவரசனுக்கு ஒரு கார் தான் இருக்கும். அதை பார்த்து அம்மாட்ட போய் சொல்றான், நான் இந்த நாட்டு ராணியுடைய பையன், நான் இளவரசன். யாரோ இந்தியாவில இருந்து வர்றான், அவனுக்கு 4 வாசலை கார் நிக்குது, இங்க எனக்கு இருக்குன்னு. உடனே இந்த ராணி சொல்றது, நீ இந்த நாட்டுக்கு இளவரசன் தான், ஆனா அந்த நேரு குடும்பத்து பையன் தான் சொல்ற, அவன் உலக கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்து அந்த சுகத்துக்கெல்லாம் அழித்து கொண்டு இந்த நாட்டுக்காக நேரு மட்டும் 12 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம். அந்த தியாகத்தின் உச்சகட்டமாக ஒன்றை சொல்வேன். இந்த நாட்டுடைய பிரதமராக வந்து விடுகிறார். வந்துவிட்டு முதல் முறையாக பிரதமராக லண்டனுக்கு போகிறார். அப்படி போகிற போது அவருடைய தங்கை ஒரு கிருஷ்ணா சிங் என்ற ஒரு பேர் பல பேருக்கு தெரியாது. விஜயலட்சுமி படி தான் தங்கை நினைப்பாங்க. அவர் இளம் வயதிலே ஒரு சீக்கிய இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அப்போதே போகிறார் லண்டனுக்கு. இவர் லண்டனுக்கு போகிற போது அவருடைய தங்கைக்கு 2 பெண் பிள்ளைகள், 18 வயசு 20 வயசுல. தன்னுடைய தாய் மாமனை முதலாக அப்பதான் பார்க்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமரா. ஓடி வந்து விமானத்திலே கட்டிப்பிடித்து கன்னத்திலே முத்தம் கொடுக்கிற படம் இருக்கிறது. அதை கூட கேலி செய்து யாரென்றே தெரியாமல் போட்டவர்களாம் தமிழ்நாட்டில் உண்டு. அது முதல் செய்தியாளர் சந்திப்பு. அதுல முடிஞ்ச உடனே சாதாரணமா பேசுறவங்க கேட்கலாம், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு எங்களுக்கு தெரியும், ஏன் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா, அதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லையா கேட்கலாம். உடனே அவருடைய சிரித்துக் கொண்டிருந்த முகம் அப்படியே சுருங்கி போகிறது.
ஐயா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன், நான் நீ ஒன்றும் தப்பா சொல்ல, என்னுடைய இளமை கால நினைவுகள் வந்துருச்சு. என்னன்னு கேட்கலாம். நான் திருமணம் செய்கிற போது நான் மட்டுமல்ல, என்னுடைய மனைவி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவள். திருமணம் முடிந்தவுடனே நான் சிறையில் இருப்பேன், என் மனைவி வெளியே இருப்பாள். நான் வெளியே வருவேன், என் மனைவி சிறையில் இருப்பாள். நானும் என்னுடைய மனைவி இருவருமே சிறையில் இருந்த நாட்கள் பல ஆண்டுகள் உண்டு என்று சொல்லிவிட்டு குரல் கம்ம சொல்கிறார். தாம்பத்திய உறவுக்கு தகுதியாக இருக்கிற என்னுடைய இளமை காலத்தில் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்திருந்த நாட்கள் மிக 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 குறைவு. அந்த காலத்தில் ஒரு குழந்தையாவது பிறந்ததே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்றார். இதை கேட்போது இரவிலே படுக்கிற போது இந்த நினைவோடு யோசித்து பார்த்தால்தான் அந்த தியாகத்துடைய வலி தெரியும். நிச்சயமா சார். இப்போ ராஜீவ் காந்தி பத்தினா உங்களுடைய கருத்து என்ன சார்? ராஜீவ் காந்தி ஒரு அற்புதமான மனிதர். அரசியலுக்கு வர வேண்டும் நினைக்கவில்லை, விபத்தில் வந்தார். அவர் சொன்னதை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும், பல பேருக்கு தெரியாத ஒன்று. உச்சகட்டமாக போர் நடந்து கொண்டிருக்கிற போது அவர் பிரதமர் பதவி விட்டு இறங்கி மீண்டும் தேர்தல் வருகின்ற நேரத்தில் அவர் பிரதமராக வரப்போகிறார் என்ற நேரத்தில் அவரை சந்திப்பதற்காக புலிகளின் சார்பில் 2 பேர் அவரை போய் சந்திக்கிறார்கள். ஒருவர் இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய கவிஞர் காசி ஆனந்தன், இன்னொருவர் சச்சிதானந்தன். இவர்கள் இருவரும் போகிற போது வாசலில் வந்து அவர்களை வரவேற்கிறார். மேசையில் அமர வைத்து அவர்களுக்கு உணவு தருகிறார். சாப்பிடுகிற போது சொல்லுகிறார், நானும் ஒரு தமிழனாகத்தான் நினைக்கிறேன். காரணம், என்னுடைய குடும்பம் எப்போதும் தமிழர்களோடு இரண்டரை கலந்த குடும்பம். என்னுடைய தாத்தா நேருடைய மிக நெருங்கிய சகா, அவருடைய மனசாட்சியாக வாழ்ந்தவர் தலைவர் காமராஜ், அவர் ஒரு தமிழர். என்னுடைய பாட்டி அவர் பிரதமராக வருவதற்கே அவர் விரும்பவே இல்லை, கேட்கவே இல்லை. அவரை பிரதமர் நாற்காலில் அமர வைத்ததே காமராஜ் தான். ஆனால் எங்களுடைய உணர்வோடு ஒன்றி போன ஒரு இனம் என்பது தமிழர்கள். அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய உணர்வில் கலந்து போன ஒன்று. நான் அரசியலுக்கு வேண்டாம் என்று நினைத்தேன். திடீரென்று அரசியலுக்கு வந்தேன். வருகிற போது தமிழர்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை செய்ய வேண்டும் நினைத்தேன். இப்போது நிர்வாகத்தை பற்றி அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது. இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நான் எந்த நோக்கத்திற்காக செய்தேனோ எனக்கு புரியாத வகையில் கீழிருந்த சில அதிகாரிகள் செய்த சில தவறுகள் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு சில துன்பங்களை தந்திருக்கிறது என்பதை உணர்கிறேன். இப்பொழுது நான் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் இன்னும் 2 மாதத்திலே பிரதமராக வந்து விடுவேன். உங்களுடைய விருப்பத்தை இந்த சகோதரன் நிறைவேற்றுவான் என்று உங்கள் சகோதரனை போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் என்பதை இப்போதும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அப்படிப்பட்ட தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் உணர்வு பூர்வமான பக்தி வச்சிருந்த இன்னைக்கு மாதிரி வரப்ரா நல்ரா என்று பேசுகிற அந்த தமிழர். ஆஷா போஸ்லேன்னு ஒரு வடநாட்டு ஹிந்தி பாடை, செண்பகமே செண்பகன்னு ஒரு பாட்டை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்காரங்க கூட அப்படி பாடிக்க முடியாது. எழுதி வச்சோடனே படிச்சு கூட அப்படி உச்சரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு போலி வேடதாரிகள் எழுதி கொடுத்தாலும் ஒரு வார்த்தை கூட நல்ல தமிழ் சொல்லாம நான் தமிழர்களுக்காக உதவுறேன் அப்படின்னு போலியா சொல்லி அதை மீடியாக்கள் அதை அப்படியே அவங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்க முயற்சிக்கிறாங்க. அந்த செடி வளராது. நிச்சயமா சார். ராஜீவ்காந்தி அவர்களை பத்தி பேசும்போது நிச்சயமா உங்க தோழர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பத்தி சொல்ல முடியுமா? நீங்க இப்போ ஏற்கனவே சொன்னீங்க ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து தமிழ் மக்களை வந்து அவ்வளவு உணர்வு பூர்வமா நேசிச்சாரு. அவர் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல உயிரிழந்த ஒரு விஷயம். சோ அதை எப்படி பாக்குறீங்க? தோழர் சுப்பிரமணிய சுவாமியை பத்தினா உங்களுடைய கருத்து. நேருவின் குடும்பத்தை பத்தி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய தாய் இந்திரா காந்தி அவர் சுடப்பட்டு இறந்தார். ஆனா அந்த முன்னால கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிர தீவிரவாதிகள் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆகவே உங்க பாதுகாப்பு வளையத்தில் அவங்களெல்லாம் வைக்காதீங்க என்று சொல்லுவது சொன்னது. நான் அவர் இறப்பதற்கு முதல் நாள் பேசிய கூட்டத்திலே சொன்னேன், என்னை துப்பாக்கி குண்டுகளால் துளைத்தாலும் என்னுடைய ரத்தம் இந்த இந்திய மண்ணிலே விழுந்து இங்கேயே மடிந்தால் நான் மகிழ்ச்சி அடைய வருத்தப்படைய மாட்டேன். சீக்கியர்களை விரோதிகளாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களால் எனக்கு ஆபத்து வந்தாலும் அதற்கான எனக்கு வருத்தம் இல்லை, நான் அவரோடு தான் வாழ்வேன் என்று அவர் சொன்னார். அதே போல ராஜீவ் காந்தி தமிழர்களோடு 2 கலந்தார் என்று சொன்னேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பாக இந்து பத்திரிகையில இன்னும் அந்த செய்தி இருக்கிறது. அந்த பத்திரிகையாளர் கேட்கிறார், உங்கள் உயிருக்கு வெளிநாட்டில் சதி நடக்க, உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, வெளிநாட்டு சதி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்கிறார். அவர்களுக்கு உள்நாட்டிலேயே சில பேர்கள் உடந்தையாக இருக்கிறார், அது தெரியுமா? அப்கோர்ஸ் என்கிறார். என்ன செய்ய போகிறேன் கேட்டபோது, விரைவில் நான் பிரதமராக வந்து விடுவேன்,
ஐ வேனிஷ் அண்ட் பேனிஷ் தம் என்று சொன்னது இந்து பத்திரிகையில் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட உயிருக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் என்று சொன்ன நேரத்தில் கூட இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், சாதாரண சின்ன சின்ன தலைவர்கள் கூட மக்களோடு மக்களாக வருவதற்கு தயாராக இல்லை. உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, வெளிநாட்டு சதி இருக்கிறது சொல்கிற போதும் தமிழ்நாட்டில் தமிழக மக்களோடு இணைந்துதான் வந்தார். தமிழ்நாட்டுக்கு வருகிற போது தன்னுடைய குடும்ப உறுப்பினரோடு இருப்பதை போல உணர்ந்தார். அந்த உன்னத மனிதனுடைய உயிர் இந்த மண்ணில் பிரிந்தது, அது வருத்தத்திற்குரியது, தமிழகத்திற்கு ஒரு களங்கம் என்றே நான் எனர்ஜெட்டிக்கான விஷயங்களை பத்தி நம்ம காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களை பத்தி பார்த்தோம். இப்போ திராவிட தலைவர்கள் தான் ஆட்சியில இருந்துட்டு வராங்க. சோ திராவிட தலைவர்கள் பத்தி பேசும்போது நம்ம எம்ஜிஆர்களை பத்தி நிச்சயமா பேசணும். நேற்றைய தினம் கூட நீங்க தினத்தந்தி நிகழ்ச்சியில ஆயுத எழுத்துல எம்ஜிஆர் பற்றி அவர்களை சொல்லாம போன விஷயங்களை நீங்க இங்க தாராளமா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, முக்கியமா மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் என்கின்ற நல்ல மனிதரை பற்றி அவர் படத்தையும் பெயரை வைத்திருக்கிற வியாபாரிகளுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கு நன்றிதான் சொல்லுவேன். அவரை பற்றி முதல்ல அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பொருளாளராக இருக்கிற போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலைவர் காமராஜர் என்கிறார். உடனே பத்திரிகையாளர் கேட்கிறார், அப்போ அண்ணா என்கிறார்கள். அண்ணா என்னுடைய வழிகாட்டி என்கிறார். அது கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வந்தது. சாகும் வரை என்னுடைய தலைவர் காமராஜ் என்று சொன்னதை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவர் ஆண்ட காலத்தில் கூட அவருடைய ஆதர்ஷ சக்தி காமராஜர் தான் என்பதை இவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால், காமராஜர் காலத்தில் என்னென்ன திட்டங்கள் வந்ததோ அதை அப்படியே இவர் காலத்தில் செயல்படுத்தினாரே ஒழிய புதிதாக இல்லை என்பது அவர்களுக்கு புரியல. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், என்னிடத்திலே அவர் கேட்டது, தலைவர் காமராஜ் மறைந்ததற்கு பின்னாலே 77ஆம் ஆண்டு முதல் முறையாக திருச்சிக்கு வர்றார். வருகிற போது அவருடைய ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஸ்ரீரங்கம் சௌந்தரராஜன் அவரிடம் சொல்லியிருக்கிறார் என்று முதல் நாள் மாலையில் நான் தங்கியிருக்கிற விடுதிக்கு அவர் வர்றார். வந்த உடனே என்ன மந்திரி என்ன தேடி வந்திருக்கீங்க? இல்ல எங்க தலைவர் சொல்லிதான் வந்திருக்கேன். என்னவென்று கேட்டேன். நாளை காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குற போது உங்களை தான் முதல்ல பார்க்கணும் எங்க தலைவர் சொல்லிட்டாரு. எந்த எதுக்கு பார்க்கணுங்கிறாரு எனக்கு புரியலையேன்னு சொன்னேன். நான் போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? அவர் சொன்னதை செய்யறதா என் வேலை, அதனால தயவு செஞ்சு எனக்காக வாங்கினார். காலை 4:30 மணிக்கெல்லாம் என்னை படுக்கை விட்டு எழுப்பியதே அவர் தான். அழைத்து கொண்டு ஜங்ஷனுக்கு போனோம். ரயில் நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான கூட்டம், முதல் முறையாக முதலமைச்சராக வந்திருக்கிறார். இறங்குகிறார். ஸ்ரீரங்கம் சௌந்தரராஜன் அமைச்சர், சவுந்தரபாண்டியர் ஒரு அமைச்சர், இன்னொருவர் திருச்சி சவுந்தரராஜன் மாவட்ட செயலாளர், அப்படி எம்எல்ஏ இன்னமும் அவர் இருக்கிறார். நான் எங்கள் 4 பேரை விட்டுவிட்டு மற்ற எல்லாரும் போலீஸ் லத்திச்சார்ஜ் கொண்டது. இவர் இறங்குகிறார், கும்பிட்டு கொண்டே வந்தார். வருகிற போது நான் மட்டும்தான் புதியவன். என் பக்கத்திலே தட்டி கொடுத்து நலமா என்றார். நலம்தான் என்றேன். அவர்கள் பின்னாலே போன அவர் சொன்ன வார்த்தையே, நான் துவக்கத்தில் கேட்கிற போது ஐயாவோட தொண்டைன்னு நீங்க சொன்னீங்க. நானும் ஐயாவோட தொண்டன் தானே. இப்பதான் ஐயா இல்லையே, என்னோடு நீங்கள் வர வேண்டும், உங்களை கௌரவமான இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டார். அப்போது நான் சொன்னது, அண்ணே நீங்கள் சொன்னவரை எனக்கு மகிழ்ச்சி, ஆனால் என் நெஞ்சம் நிறைய காமராஜர் தான் இருக்கிறார். அந்த நினைவை ஒதுக்கிவிட்டு ஒரு முடிவை எடுக்க முடியாது என்றேன். அவரும் சிரித்துக் கொண்டே தட்டி கொடுத்து, எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு நினைவு வருகிற போது எனக்கு சொல்லலாம், நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அது இன்றைக்கு இருக்கிற பல பேருக்கு தெரியும். அவருக்கும் எனக்கு அவர் ஏன் அதை கேட்டார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. 72ல் திமுக விட்டு அவர் கட்சியை விட்டு நீக்கிறார்கள். அவரே அந்த முடிவு எடுக்கவில்லை. அந்த நேரத்தில் நானும் குப்புசாமி என்று ஒரு மாணவர் தலைவர் இருவரும் அங்கே திருச்சியில் காவிரியிலே குளித்துக் கொண்டிருக்கிற போதுதான் இந்த திட்டம் தயாராகிறது. இதை வைத்துக் கொண்டு அப்போதுதான் திருச்சி கிளைசாசல் போராட்டம், எங்கள் மீது பல வழக்குகள் இருந்தது. நான் ஒரு கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவர். அந்த நேரத்தில் இதை ஏதாவது பயன்படுத்த முடியுமா என்று நாங்கள் பேசும்போது நேரத்தில் எம்ஜிஆருக்கு ஆதரவாக மாணவர்கள் விடலாம் என்று முடிவு செய்தோம். எங்கள் அருகில் இருந்த கணபதி என்று ஒருவன், ஃப்ரெட்ரிக் என்று ஒருவன், அவர்கள் யாருக்கும் தெரியாது, அவர்கள் பேரில் ஒரு அறிக்கை கொடுத்தோம். முதல் ஊர்வலம் சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு முன்னால் இருந்து நாங்கள் காங்கிரஸ் மாணவர்கள் தான் 20-25 பேர் போனோம். அங்கே முன்னால் எங்களுக்கு முன்னால் என்று 2 பேர் தான் நின்றார்கள். காரணம், காவல்துறை குவித்திருந்ததால், பயத்தால். அதிலே ஒருவர் சந்திரன், இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். இன்னொரு பேர் சுப்பிரமணியம், இப்போது அவர் இல்லை. நாங்கள் போய் தான் அந்த ஊர்வலத்தை துவக்கினோம். இதே போல சட்டை வேட்டியோடு நான் முன்னாலே வருவேன், எனக்கு பின்னாலே மாணவர்கள் வருவார்கள். அந்த படம் ஒரே ஒரு பத்திரிகையில் வந்தது. அதுதான் எம்ஜிஆருக்கு ஆதரவாக தமிழகத்திலே நடந்த முதல் ஊர்வலம். அதை பார்த்துவிட்டு விருதாச்சலத்தில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் அடுத்த நாள் ஊர்வலம் விட்டார்கள். அதிலே துப்பாக்கி சூடு நடந்தது. அதற்கு பின்னால் தான் தமிழகம் முழுவதும் எம்ஜிஆருக்கு ஆதரவு ஒரு சூழ்நிலை உருவது.
இதை விசாரித்து தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவருக்கு நேரடியாக தொடர்பு இருந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் 4 பேரை அனுப்புகிறார் என்னை பார்க்க. இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த ராஜன் செல்லப்பா, பட்டுக்கோட்டையை சேர்ந்த PL ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சராக இருந்த ஆத்தூர் வெள்ளைச்சாமி என்னை பார்த்து அழைத்து வர சொல்லுகிறார். அவர்கள் நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். கேட்டபோது நான் சொன்னேன், நான் காங்கிரஸ்காரன், காமராஜ் தொண்டன், நாங்கள் செய்தது உங்களுக்கு லாபமாக இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், ஆனால் நான் வரமாட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லிவிடுங்கள் என்று அனுப்பினேன். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தலைவர் காமராஜர் மறைந்ததற்கு பின்னாலே, அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னாலே என்னை அவர் அழைத்தது. இதெல்லாம் பாவம் எம்ஜிஆர் வைத்துக் கொண்டு வியாபாரம் படைப்பு நடத்தவர்களுக்கு தெரியாது. அவரெல்லாம் விபத்திலே வந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சூறை காற்று அடிக்கிற போது குப்பையில இருக்கிற ஒரு எச்சிலையில கூட கோபுர கலசத்துக்கு போன உடனே அது கோபுர கலசம் ஆகிவிடாதோ, அதை போல விபத்திலே பதவிக்கு ஆர் வேண்டும் அவர்களாம். பதவியை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய அரசியல் தகுதி எடை போட முடியாது. அப்படி பார்த்தால் இந்த நாட்டில் எத்தனையோ பிரதமர் இருக்கிறார் உச்சகட்ட பதவி, ஒன்றுக்கு உதவாதவெல்லாம் வந்து விடுகிறார், அது வேறு விஷயம். பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட இல்லாத காந்தி தான் காலத்தை கடந்து நாட்டுடைய தலைவர். ஆகவே காந்தியை போல வாழ நினைக்கிறவன் தான் அவனை உண்மையாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். எங்களுடைய இலக்கு பதவி அல்ல, எங்களுடைய இலக்கு பணம் அல்ல, இந்த மக்கள் சேவை தான். 55 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து செய்து வருகிறேன். இது தெரிந்தவர்களுக்கு புரியும். பாவம் விவரம் தெரியாத சில பேர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொண்டு அதில் அவருடைய சொன்னார் வேடிக்கை. எம்ஜிஆர் சாவுக்கே காங்கிரஸ் என்று சொல்கிறார். இப்படி பைத்தியக்காரனை நான் என்ன செய்ய? எம்ஜிஆரே ஒரு காங்கிரஸ்காரன், அவருக்கு ஆதரவாக இருந்ததும் காங்கிரஸ் தான். அவர் மயங்கி விழுந்ததும் தனி விமானத்திலே அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று அவரை காப்பாற்றி வந்ததும் காங்கிரஸ் தான். இது எதுவுமே தெரியாம சின்ன பிள்ளைகளுக்கு ஏமாற்றுகின்ற வகையிலே அவர் எம்ஜிஆர் படத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவர் இருப்பதை போல காட்டி எம்ஜிஆரை கொன்றதே காங்கிரஸ் என்று சொல்கிற பைத்தியக்காரர்களிடமிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்திருக்கிறது. இப்ப தொடர்ந்து ஏடிஎம்கேவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு அயன் லேடியா வந்து ஏடிஎம்கேவை வந்து ஆட்சியை தக்க வச்சுட்டு இருந்தவங்க திரு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் இந்த ஏடிஎம்கே எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய கூட நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஐ மீன் அந்த பீரியட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள பத்தின ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? 2014 கூட எந்த கூட்டணி கட்சியிலுமே வந்து அவங்க கூட்டணி வைக்காம தனித்து வென்றாங்க. இப்போ அந்த கட்சி யார் கூட கூட்டணி வச்சு வின் பண்ணலான்ற மாதிரியான ஒரு ஆசிலேஷன்ல இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆரை கடந்து ஜெயலலிதாவுக்கு எனக்கு இருந்ததை பற்றி உங்களுக்கு சொன்னாதான் புரியும். எம்ஜிஆர் மறைந்ததற்கு பின்னாலே தனி கட்சி ஆரம்பித்தார். அப்போதே எனக்கு அவரிடம் தொடர்பு இருந்தது, அறிமுகம் இருந்தது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு நான் அவரிடம் போனேன். அதற்கு பின்னாலே திருச்சியில தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகிற போதே அவரை மேடையில் வைத்துக் கொண்டு நான் பேசியது இன்னும் அதை பார்த்த மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஒரு மேடையில் அவர் இயல்புக்கு மாறாக விழுந்து விழுந்து சிரித்த காட்சி என் கண் முன்னாலே இருக்கிறது. அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பது கூட நேற்று பேசியவருக்கு தெரியாது. பாவம், அவர் அம்மா அம்மா என்று சொல்வார். காலை தான் பார்த்திருப்பார், கால் கண்டார் காலே கண்டார், அவ்வளவுதான், முகத்தோட பார்த்திருக்க மாட்டார். அந்த அவர் சொல்லுகிற அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு விபத்து வந்த போது அரசியலே வேண்டாம் என்று போய்விடுகிறேன் என்று முடிவெடுத்து இருந்த நேரத்தில் அவரை என்னுடைய நண்பர் நடராஜனும் அவருடைய மனைவி சசிகலாவும் தான் தொடர்ந்து இங்கே வைத்திருந்தார்கள். 5 மாத காலங்கள் யாரையும் அவர் பார்க்கல. அந்த நேரத்தில் அவரை பார்த்து பேசி நடராஜன் நண்பன் என்கிற காரணத்தால் நான் பார்க்க முடிந்தது. அவருக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி சுப்பிரமணிய சாமி அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது நான் தான். அவர் வாயிலாக சந்திரசேகரை அறிமுகப்படுத்தி வைத்தது நான் தான். அதற்கு பின்னால் அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இவர் முதலமைச்சராக வருவதற்கான வழியமைத்ததில் என்னுடைய பங்கு என்ன என்பது பாவம் அம்மா அம்மா என்று சொல்லி படைப்பு நடத்துகிறவர்களுக்கு தெரியாது. இதை வைத்துக் கொண்டு இவரிடம் யாரிடம் நான் யாசகம் கேட்க போவதில்லை, அது வேறு. ஆனால் அவர்கள் கட்சியை பற்றியும் தெரியல, தலைவர்களை பற்றியும் தெரியல, முன்னாலே இருக்கிறவர் யார், அவர்களுக்கு அந்த கட்சிக்கோ அந்த தலைவர்களுக்கோ என்ன தொடர்பு அதுவும் தெரியாமல் ஏதோ 4 பேருக்கு முன்னால் தன்னை ஒரு பெரிய மனிதராக காட்டிக் கொள்வதற்காக பேசுகின்ற அற்ப புத்தி படைத்தவர்கள் அவர்களை பற்றி இதற்கு மேல் வேண்டாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து திராவிட தலைவர்களை பத்தி பேசிட்டு வந்தோம். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பத்தி பேசணும். கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் இவர்கள்லாம் வந்து ஒன்னா இருக்குதான் இப்ப வந்து தனித்தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. ஸோ கலைஞர் கருணாநிதி பத்தி என்ன உங்களுடைய கருத்து என்னங்க சார்? எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு கொடுப்பினை என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் பலரை இயல்பாகவே எனக்கு துவக்க காலத்திலே எனக்கு அறிமுகம் கிடைத்ததுதான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலாக தேர்தல் வென்றது 1957. அந்த தேர்தல் திருச்சி மாவட்டம்
குளித்தலை தொகுதியில போட்டிட்டார். அந்த குளித்தலை தொகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் என்னுடைய பிறந்த ஊர். அந்த ஊர் பேர் நச்சனூர் என்று பெயர். அப்போது எங்கள் ஊரில் மின்சாரம் கூட கிடையாது, சாலை வசதி கிடையாது. ஒரு மாலை நேரம் 5 மணி இருக்கும். ஒரு சின்ன மோரிஸ் வேனர் கார் வந்தது. காரை பார்ப்பதே பெரிய அபூர்வமாக இருந்த காலம் அது. நாங்கள் ஓடி பிடித்து விளையாண்டு கொண்டிருந்த ஒரு 5-6 பேர் ஓடி போய் அந்த காரை சுற்றி 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 ப்ரெஷர் கார் என்று சுத்துகிறோம். டிரைவரும் இன்னொருவரும் இறங்கியவர்கள் 2 பேரும் தம்பி இருக்கிறார்கள். நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை. நாங்கள் ப்ரெஷர் கார் கட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்தான் அவர் பார்க்கிறோம். ஒருவர் காலர் இல்லாத ஒரு ஜிப்பா, மடுக்க அப்படியே வடித்து செய்ய அந்த தலை மீசை அழகாக நின்று கொண்டு, தம்பி குன்னன் என்று ஒருவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஓடி பிடித்து போய் 2 பேர் கூட்டி வந்தார்கள். அவருக்கு பேர் அப்பொழுது ஒரு 25 வயதுதான் அவருக்கு இருக்கும். இருவரும் வணக்கம் என்றார்கள். அதுவே எங்களுக்கு புதிது. அதுக்கு பின்னால் தான் பேசி கொண்டிருக்கிற போது, நாங்க கட்சிக்கார பசங்க 10 பேர் இருக்கோம், நாங்க சைக்கிள்லேயே தொகுதி கொடுக்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம், ஆனா இந்த ஊர்ல ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர் சொல்ல, ஏன் என்று கேட்ட போது, இந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவரை மிஞ்சி நாங்க எதுவுமே பண்ண முடியாது என்று அவர் சொல்ல, அவர் பேர் என்ன என்று வந்தவர் கேட்கிறார். பேரா? அவர் பேரே இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, நடுத்தருவார் என்றுதான் சொல்வார்கள் என்று சொல்ல, அவரை பார்ப்போம் என்கிறார். அவர்கள் முன்னாலே போக நாங்கள் பின்னாலே போனோம். போன உடனே அவரை பார்த்தார்கள், அவரை காட்டினார்கள். பெரிய அந்த ஊர்க்காரர் குன்னன் என்று சொன்னார். பெரியப்பா இவர் தான் கருணாநிதியின் பேரு, சினிமாவுக்கு கதவசம்லாம் எழுதுவாரு, தேர்தலில் நிற்கிறாரு என்று அப்படித்தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். அன்று நடந்த சம்பவங்கள்லாம் நான் பக்கத்திலே, ஒரு அடிக்கு பக்கத்திலே நின்று பார்த்தேன். அதுக்கு பின்னால் என்ன வருகிறது என்றால், 62ஆம் ஆண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருக்கிற போது, கலைஞர் கருணாநிதியுடைய மூத்த மகன் மூகா முத்து அவரை அந்த பள்ளியில் வந்து சேர்க்கிறார். என்னை விட அவர் மூத்தவர். நான் ஒரே விடுதியில், வால் சாஸ்திரம் என்று பெயர், அந்த விடுதியில் தங்கியிருந்தோம். இன்னொன்று இதுவரை யாருக்கும் சொல்லாத ஒன்று சொல்கிறேன். என் வாழ்க்கையில் முதலாக ஒரு பொது மேடையிலே ஒரு பரிசு வாங்கியது கலைஞர் கருணாநிதி கையில் தான். நான் அந்த உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற போதுதான் ஹாஸ்டல் இங்கே வந்தார். அந்த விடுதி நாளுக்காக வந்து அவர் வெற்றி பெற்றவர்கள்லாம் பரிசு கொடுத்தார். ரொம்ப நாள் வைத்திருந்த அந்த படம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் கொடுத்த அந்த பரிசு தான் முதலாக நான் பொது வாழ்க்கையில் அந்த பரிசு வாங்கிய ஒரு தலைவரிடம் வாங்கிய பரிசு. அந்த மூக்காமுத்து தங்கி இருக்கிற போது 62 இவர் தஞ்சாவூர் எம்எல்ஏ இருந்தார். 2-3 முறை அந்த ஓராண்டு காலங்களில் வருகிற போதெல்லாம் அவரை பார்க்க வருவார். அப்போதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறேன். இது இளமை காலத்தில் இருந்த தொடர்பு. அதற்கு பின்னால் அவரை பற்றி நான் பெருமையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு விவரம் தெரிந்த நாள் பொழுது அவரை எதிர்த்து தான் நான் பேசியிருக்கிறேன். ஒரு 4-5 முறை அவரை நானும் ஒரே மேடையிலே பேசுகிற போது கூட அவரை விமர்சனம் செய்திருக்கிறேன். ஆனால் என்ன காரணம் என்று தெரியாது. இதற்கு காரணம் சொல்லவே எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு பந்த வாசம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஏதோ போன பிறவில எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு தெரியாது. பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பந்தாடியவரால் நான் மேடையில் வைத்துக் கொண்டே கேலி செய்தால் கூட என்னை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறாரே ஒழிய ஒரு நாள் கூட என்னை பார்த்து முகம் சுளித்ததில்லை. மீண்டும் பார்த்தார், என்ன தம்பி நல்லா இருக்கியா என்று மட்டும்தான் கேட்பார். கடைசி வரை அப்படியே தான் இருந்தார். நான் ஒரு தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டியை, சன் டிவி பேட்டியை அவர் எடுத்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களை எடுத்து போட்டு காட்டி, ஒரு பேட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதான் இலக்கணம் என்று சொன்னதாக அந்த பேட்டியை எடுத்த ரவி பெர்னாட் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இதம் புரியாத ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் எனக்கும் அவருக்கும் இருந்திருக்கிறது. ஆகவே எப்போதும் அவருடைய இறுதி நாள் வரை நான் அவரை விமர்சித்தாலும் அவரின் மீது பாசத்தோட இருந்திருக்கிறார். இதற்கு நான் காரணம் அல்ல, அவருடைய பெருந்தன்மை காரணம். ஓகே சார், இப்போ தொடர்ந்து கலைஞரை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். இப்போ தமிழகத்துல எந்த ஆட்சி நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். திராவிட மாடல்னு சொல்லிட்டு வராங்க. சோ ஸ்டாலின் அவர்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திராவிட மாடல்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுடைய? நான் என்னுடைய பார்வை அது வேறு. நான் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து பிறந்தவன். நீங்க திராவிட மாடல் சொல்லுங்க, ஆரிய மாடல் சொல்லுங்க, என்ன மாடல் வேணாலும் சொல்லுங்க. பாவப்பட்ட ஜென்மங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக எந்த ஆட்சி செய்தாலும், என்ன பெயரால் ஆட்சி செய்தாலும் அதை வாழ்க்கை என்று தான் சொல்லுவேன். அது எந்த மாடலா இருந்தா என்ன? ஒரே மாடல் மக்களுக்கு நல்லாட்சி தருவதுதான். நாங்கள் காமராஜர் ஆட்சி என்று சொல்வது கூட ஒரு குறியீடு தான். காமராஜ் என்பது, காமராஜ் ஆட்சி என்றால் நன்மை, நல்ல ஆட்சி. காமராஜ் ஆட்சி என்றால் நேர்மையான ஆட்சி. அதற்கு பேர் தான் காமராஜ் ஆட்சி என்று சொல்கிறோம். அதை போல அவர்கள் வேறு ஒரு பெயரில் சொன்னாலும் நல்ல ஆட்சி நடந்தால் அதை வாழ்க்கை என்று சொல்வதுதான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு கொள்கையாக இருக்கிறேன். தமிழக மக்கள்
இந்த ஆட்சியை ஏத்துக்கு இருக்காங்களா இல்லையா? நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ ஃப்ளட் வந்துச்சு. ஃப்ளட்ல வந்து இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி தமிழர்களுடைய மக்கள் நிலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சரியாக ஒரு பார்வையை பார்க்கிற போது ஒரு சிந்தனை வரும், அரைகுறை பார்வை பார்க்கும்போது வேறு விதமாக வரும். ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஒரு 5000 ஆண்டு கால வரலாறு வச்சுக்கிட்டாலும் சரி, இப்படி ஒரு பெருமழை பெய்ததாக வரலாறு இல்லை. 94 சென்டிமீட்டர் மழை தூத்துக்குடி பக்கத்துல, திருச்செந்தூர் பக்கத்துல அந்த ஊர்ல பதிவாச்சு. இந்தியாவிலேயே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. சிறகுஞ்சி மலையில் இருக்க சிறகுஞ்சியில வேணா பெஞ்சிருக்கலாம், சமவெளியில் இந்தியாவில் எங்கேயுமே பெய்ததில்லை. இவ்வளவு பெரிய பெருமழை பெய்து பெரு வெள்ளம் வந்த போது கூட மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு உதவியும் இல்லாவிட்டாலும், கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற நேரத்தில் கூட அதையெல்லாம் கடந்து இந்த மக்களுக்காக பல்வேறு காரியங்களை இவர்கள் செய்திருக்கிறார் என்பது அந்த பொருளாதார பின்னணியை, அரசியல் நிர்வாகத்திற்குரிய பிரச்சனையை புரிந்து கொள்வர்கள் வியப்போடு பார்க்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அதை விமர்சனம் செய்யலாம், அவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். இவ்வளவு பெரிய பேரணி வந்த போது கூட மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, நிதியமைச்சர் வந்து பார்க்கிற நேரத்திலே ஏன் நிதி தரவில்லை என்று கேட்கிற போது மத்திய அரசு என்ன ஏடிஎம் மெஷினா என்று கேட்டார் என்பதை இதை பார்க்கிற நேரங்கள் புரிந்து கொண்டால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி இவ்வளவு சிரமத்திற்கு இடையிலே சோதனையான காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன செய்தது என்பது புரியும். தொடர்ந்து நடிகர்கள் வந்து தலைவராயிட்டு வந்தாங்க. எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள், திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுமே அப்படிதான் சினிமா துறையில வந்து நிறைய வசனம் எழுதியிருக்காரு, பாடல்கள் அப்படி இப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு ஆசிரியர் பிரதமர் மந்திரி ஆகும்போது மற்ற ஆசிரியர்கள் வந்து நானும் பிஎம் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் போய் அதை வரிசை கட்டி நின்னதில்லை. ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது தொடர்ந்து மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கல்ல. ரஜினி வந்தாரு, மறுபடியும் வந்து கட்சியில இருந்து விலகிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருந்தாரு, கடைசி வரைக்கும் தொடங்கவே இல்லை. நீங்க அவருடைய கொஞ்சம் நட்பாவும் இருந்திருக்கீங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்ல, நான் அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்று அவர் வர வேண்டும் என்று முதல் பேசிய அரசியல்வாதி நானா தான் இருப்பேன். எப்போதென்றால் 91லேயே பேசினேன். அவரிடம் ஒரு 1.5 மணி நேரம் பேசிவிட்டு வெளியே வருகிற போது அவர் ஒரு வெள்ளை மனம் படைத்த ஒரு வெள்ளந்தி மனிதன் என்று சொல்வார்களே, அப்படித்தான் எனக்கு பட்டது. வெளியே அவர் எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி வர்றேன், ஒரு பெரிய கூட்டம் கீழே நிற்குது, எல்லாம் கேமராவோட பெரியவர்கள்லாம் நிற்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. நான் போகிற போது கொஞ்சம் தாண்டி போனோடனே சார் சார் என்று அவரே அழைக்க, நான் திரும்பி வந்து என்ன என்று கேட்டேன். எல்லாரும் போட்டோ எடுக்க இவ்வளவு பேர் நிற்கிறாங்க, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு போனோம், நீங்க ஒரு போட்டோ எடுக்க வேணாமா? இல்ல பரவாயில்ல என்றேன். அவர் என்னை அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டு ஒரு படம் எடுங்கள் என்று சொல்லி அந்த படத்தை அவரே பெரிதுபடுத்தி எனக்கு அனுப்பி வைத்தார். அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. ஆனால் வெளியே வந்தவுடன் நான் அன்றைக்கே ஒரு பெரிய தலைவரிடம் சொன்னது, இவர் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டார், அப்படி வருவது அவருக்கே அது நல்லதில்லை. ஏனென்றால் அவருடைய இயல்பான அந்த மனிதநேய குணம் இருக்கிறதே, அது இந்த அரசியலுக்கு ஒத்து வராது, இதுதான் என்னுடைய கருத்து என்று அன்றைக்கு சொன்னேன். இன்றைக்கு அது உண்மையாகிறது. அன்றே கணித்தாருந்த மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்து செட் ஆக மாட்டாருன்னு நீங்க கணிச்சது நிஜமாவும் மாறி இருக்கு. நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழக கட்சியை வந்து தொடங்கிட்டாரு, சக்சஸ்ஃபுல்லா அதை எடுத்துட்டு போகணும் நிறைய முயற்சிகளை அவரும் மேற்கொண்டு வராரு. நடிகர் விஜயோடைய அரசியல் எப்படி இருக்கும்? இதையும் இப்பவே நீங்களே கணிச்சு சொன்னா நல்லா இருக்கும். நான் வெளிப்படையாக சொல்றேன், பொய் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அது செய்ய மாட்டேன். நடிகர் தம்பி விஜயை நான் இதுவரை பார்த்ததில்லை, எனக்கு அவருக்கு எந்த அறிமுகம் கிடையாது. ஆனால் அவருடைய தாய்மாமன் சுரேந்தர் இருக்கிறாரே, எனக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பே நல்ல நண்பர். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நான் சென்னைக்கு வருகிற போது விடிய அறையிலேயே தங்கி அவர் பேசிவிட்டு எல்லோரும் எழுகிற நேரத்தில் காலையில் இருந்து போன வரலாறுலாம் உண்டு. இப்போ சமீபத்தில் அதிகமாக சந்திக்கவில்லை. ஆனால் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதெல்லாம் என்னுடைய நோக்கம். காரணம், இந்த உலக வரலாற்றில் உலகமே அஞ்சு நடுங்கி இருந்த ஹிட்லரையே எதிர்க்கிற துணிவு யாருக்கும் இல்லாமல் இருந்த போது ஒரு நகைச்சுவை நடிகர் தான் ஹிட்லரையே விமர்சனம் செய்து ஒரு படம் வந்ததற்கு பின்னால் தான் அவரை எதிர்க்கிற எண்ணம் வந்தது. அந்த நடிகருடைய மனம் என்ன, அவர்கள் சேவை செய்ய வருகிறார்களா அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்கு வருகிறார்களா என்பதை வைத்து தான் நாம் அந்த முடிவெடுக்கணும். தம்பி விஜய் இன்னும் அவர் அரசியலுக்கு அவர் வந்திருந்தாலும் அவரை பற்றி கணிப்பதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் என்பதுதான் உண்மை. நல்ல எண்ணத்தோடு வந்தால் அதை வரவேற்பதும், அவர் எண்ணம் சரியில்லை என்றால் அதை ஒதுக்குவதும் தான் முக்கியம். இதே தமிழ்நாட்டில் அந்த திரைப்பட உலகத்தில் நாடக உலகத்தில் மிகப்பெரிய தியாகி இருந்தாங்க, அவர்களை பற்றியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. இதே தமிழ்நாட்டில் தான்
விஸ்வநாத தாஸ் அப்படின்னு ஒரு நாடக நடிகர் இருந்தார். அவரே பாடல் எழுதுவார், அவரே பாடுவார், அவரே நடிப்பார். திருமங்கலத்தை சேர்ந்தவர். அவர் சுதந்திர போராட்ட காலத்துல இந்த நாடகத்தை போட்டு போட்டு ஒவ்வொரு முறையும் வெள்ளைக்காரனை எதிர்க்கிறார் என்பதற்காக பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். வெளியே வந்தோடனே திரும்பி நாடகம் விடுவார். மேடையில் நடிக்கிற போதே அப்படியே செத்தும் போனார். அவர் எழுதி பாடிய பாடலில் 2 வரியை மட்டும் சொல்றேன், எப்படி அவர் பண்ணார்னு. கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது, கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு. இதை இப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து எப்படி எல்லாம் வார்த்தை விளையாட்டு விளையாண்டிருக்கிறார். அவரை பற்றி எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியும்? ஆகவே நடிகர்கள் என்பதற்காக அரசியலை ஆதரிப்பதோ நடிகர்கள் என்பதற்காக ஒதுக்குவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. KP சுந்தராம்பாள், கொடுமுடி கோகிலம், அவர் அடிமை இந்தியாவிலேயே தேசிய உணர்வை உருவாக்குகின்ற அளவுக்கு அவர் பாடிய பாடல்கள்லாம் மறக்கவே முடியாது. ஆகவே அதல்ல, இந்த தம்பி புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை காலப்போக்கில் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவசரப்பட்டு இவர் வர வேண்டும் என்று சொல்ல மாட்டேன், வரக்கூடாது என்று சொல்ல மாட்டேன். ஓகே சார், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூடிய ஒரு சில மாதங்கள்ல வர இருக்கு. மாநிலத்துல பொறுத்த வரைக்கும் அந்தந்த கட்சிகள் வந்து கூட்டணி பத்தியோ தொகுதி பங்கீடு குறித்தியோ மும்முரமா வேலை பார்த்துட்டு வராங்க. இன்னுமே இந்தியா கூட்டணியில இருந்து பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அது உங்களுக்கு அவர் கடந்த கால வரலாறு தெரியும் அர்த்தம். பிரதமர் வேட்பாளரை அறிவித்து தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் 2004 மன்மோகன் சிங் பிரதமராக வந்தார், அவர் என்ன அறிவிச்சுட்டா வந்தோம்? கிடையாது. அதுக்கு பின்னாலே எதிர்கட்சிகள் சேர்ந்து தேவகவுடா பிரதமர் ஆக்கினாங்கல்ல, அப்ப அவர் அறிவிச்சா வந்தாங்க. ஜனநாயகத்தில் இவரை வைத்துத்தான் கட்சி என்று சொல்வது கூட ஒரு மறைமுகமான ஒரு எதேச்சாதிகாரம் தான் சொல்லுவேன். ஜனநாயகம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே அவர்கள் கூடி ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான். ஒரு மாஸ் லீடர் என்பது வேற, ஆட்சி தலைவர் ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ என்பதை முன்கூட்டியே சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த 24 நடைபெறுகின்ற தேர்தல் கட்சிகளுக்கான போட்டி அல்ல. இந்த நாட்டில் ஜனநாயகம் நீடிக்க வேண்டுமா அல்லது சர்வாதிகாரம் வேண்டுமா என்பதுதான். நான் உங்களுக்கு இதன் மூலமா சொல்ல வரும்போது, 10 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தேர்தல் வருகிற போது யாராக இருந்தாலும் ஆட்சி காலத்தில் தங்களுடைய செய்திய சாதனைகளை சொல்லியும் எதிர்கட்சிகள் இவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார் என்று சொல்லியும் வாக்குகள் கேட்பதுதான் இயற்கை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரதமரோ அந்த ஆளுங்கட்சியோ இதுவரை ஏதாவது 10 ஆண்டு காலங்களில் நாட்டு மக்களுக்கு இது செய்திருக்கிறோம் என்றா சொல்லுகிறார்கள்? எதையும் சொல்வதே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நேற்று கூட வந்தார், 48 முறை வந்திருக்கிறார் ஒருத்தர் சொல்றார் நேற்று செய்தியில. ஏன் மணிப்பூர்ல இவ்வளவு அசிங்கம் நடக்குது? ஒரு முறையாவது போனாரா? போக வேண்டிய இடத்துக்கு போக வருகிறார், வர வேண்டிய வேண்டாத இடத்துக்கு வர்றார். தமிழ்நாட்டில் ஒரு பிரதமரா வர்றவர், நம்முடைய வரிப்பணத்துல 8,500 கோடி ரூபாய்க்கு பிளேன் வாங்கி அதுல பறந்து வர்றவர் 2 நாள் வர்றாருன்னா சாதாரண விஷயம் இல்ல. வெறும் ஆன்மீக பயணமா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போவாராம், ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவாராம், மதுரை கோயிலுக்கு போவாராம். ஆனா மனுஷங்களே பார்க்க மாட்டாராம். பார்க்கறதுக்கு புயல் வர போது வந்தாலும் கன்னியாகுமரிக்கு வந்து ஏசி ரூம்லயே உட்கார்ந்து அங்க கஷ்டப்படுற மக்களுடைய படங்கள் எல்லாம் செவுத்துல வச்சிருந்தது, அதை மட்டும் பார்த்துட்டு யாரையும் யார்கிட்டையும் பேசாம போயிடுவாராம். இப்படி ஒரு பிரதமர் இவர் வேண்டுமா வேண்டாமா என்றுதான் மக்கள் தான் முடிவு செய்யணும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது காங்கிரசுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ அல்லது பிஜேபிக்கோ அல்லது வேறு கட்சிக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்ல. அதைத்தான் நான் கூட ஒரு முறை சொன்னேன், மேடையிலேயே பேசினேன். திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் பங்காளி சண்டைகள் உண்டு. நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சண்டை போட வேண்டும் என்றால் கூட இந்த தேர்தலே ஒன்றாக பிஜேபி எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மீண்டும் ஒரு முறை பிஜேபி வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது. ஜனநாயகம் இல்லை என்றால் கட்சிகள் இருக்க முடியாது. கட்சிகள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி சண்டை போடுவீர்கள் என்று வேடிக்கையாக சொன்னேன். அதுதான் இன்றைய நிலைமை. இந்த தேர்தலில் யார் எந்த கட்சியாக இருந்தாலும் உங்க சண்டையை எப்படி வச்சுக்கலாம். ஒரு தெருவில் எப்படி ஒரு தீ பிடித்துக் கொண்டால் ஆதரவானா எதிர்ப்பானா நண்பனா பகைவனா என்று பார்க்காமல் எல்லோரும் தீயை அணைப்பார்கள். அதற்கு பின்னால் தான் அவருடைய உணர்ச்சியை கொட்டுவார்கள். அதை போல எதேச்சாதிகாரத்தை நோக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி அந்த ஆதிக்கத்தை ஒரே தனிநபர் ஆதிக்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை தீப்பிடித்த வீட்டை அடைப்பதை போல இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இருக்கிறது. அதை செய்ததற்கு பின்னால் நம்முடைய சண்டையை பின்னால் வைத்துக் கொள்வோம். ஆகவே இந்த தேர்தலில் அனைவருடைய ஒரே பார்வை, ஒரே இலக்கு, ஒரே சிந்தனை சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சி வீழ்த்துவது மட்டும்தான். இதுதான் என்னுடைய வேண்டும். நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகால பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, மேகதாதுங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே தான் வருது.
இப்போ நம்ம கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ நீங்க இதுல தலையிட்டு ஏன் இந்த ஒரு சுமூகமான ஒரு தீர்வை காண முடியல? இல்லம்மா, உனக்கு அது புரியுது இல்லைன்னு அர்த்தம். சாப்பிட்டீங்கன்னா திருப்பி சாப்பிடுங்க. அது ஏன் வயிற்று பொறுத்தது சார். அதை தாமா நான் ஒரு அரசியல்ல ஒரு நாட்டுல பிரச்சனைகள் முழுவதா எப்பவுமே தீராது. ஒரு பிரச்சனை தீர்த்தான் புது பிரச்சனை வரும். அப்படி புது புது பிரச்சனைகள் வருகிற போது ஆட்சியாளர்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறார்கள் என்பதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல நீங்க மேகதாதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு காவிரி பிரச்சனையே தெரியலன்னு அர்த்தம். காவிரி பிரச்சனை என்பது எப்போதோ பிரிட்டிஷ்கார காலத்திலேயே சென்னை ராஜதானிக்கு மைசூர் ராஜதானிக்கு 50 ஆண்டு காலங்கள் போடப்பட்ட ஒப்பந்தம். என்ன நடக்குதுன்னா, அந்த 50 ஆண்டுகள் முடிகிற வரை சென்னை ராஜதானிக்குள்ள ஏதாவது புதிய திட்டங்கள் போடுவதென்றால் கர்நாடக அந்த மைசூர் ராஜதானியுடைய ஒப்புதல் வேணும். மைசூர் ராஜதானிக்குள்ள திட்டங்கள் போடுவதென்றால் சென்னை ராஜதானியுடைய ஒப்புதல் வேணும். அந்த 50 ஆண்டுகள் முடிகிற போதும் அப்ப என்ன தெளிவா போட்டிருக்காங்கன்னா, அது முடிகிற போது ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல, அன்றைக்கு இரு அமைச்சர்கள் உட்கார்ந்து அதை ரினியூவல்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்துறாங்க, புதுப்பித்துக் கொள்ளுதல். அப்படித்தான் வந்தது. அதுக்கு பின்னால் துரதிருஷ்டவசமாக ஆழமா போனா பல பேருக்கு வருத்தமா இருக்கும். அந்த 50 ஆண்டுகள் முடிகிற போது அதை புதுப்பிப்பதில் 2 மாநில அரசுகளும் தவறிவிட்டது. அதுக்கு பின்னால ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. பிறகு கர்நாடகா அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, புதுப்பிக்கல என்கிற ஒரு நிலைமை இருக்கிற நேரத்தில் அதற்கு பின்னாலும் 77 தேவராஜ சிங் முதலமைச்சர் வர்றார், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வர்றார். இந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசி 315 டிஎம்சி என்று கையெழுத்து போட போற நேரத்தில் கடைசி நேரத்தில் எழுதிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 200 டிஎம்சி கூட கிடையாது. ஆக கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் உரிய நேரத்தில் உரிய கடமையை செய்யாத காரணத்தால் அந்த பிரச்சனை வந்துச்சு. மேகதாது என்பது வேற, அது ஒரு பெரிய, அது ஒரு சின்ன இடத்துல, அதாவது மேக தாட்டு ஆடு தாண்டுகிற இடம், அவ்வளவு சின்ன இடம். அது அதுல அணை கட்டுவது என்பது. தமிழ்நாட்டில் எப்படி இப்ப தடுப்பணை இருக்கு, நீங்க கர்நாடகா போய் வந்தாதான் தெரியும். அங்கே சமவெளி கிடையாது, காவிரி மேடு வெள்ளமா இருக்கும். அதாவது பீடபூமின்னு தமிழ்ல சொல்லுங்க. ஆனால் சமவெளி தமிழ்நாட்டில் இருக்கு. மேடு வெள்ளமாக பீடபூமியாக இருக்கிற அங்கே விவசாயத்தை பெருக்குவதற்கு அங்கே எத்தனை தடுப்பணைகள், என்னென்ன புதிய புதிய திட்டங்கள் உருவாக்கி வெறும் 2.5 லட்சம் 3 லட்சம் ஏக்கர் மட்டும் சாகுபடியான இடத்துல இன்றைக்கு 25 லட்சம் ஏக்கர் சாகுபடியை கொண்டு வந்திருக்காங்க. நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணீரை முறையாக பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, இப்போது ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனேயே ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, மழை வந்தது. அந்த மழையில் 4 நாளில் கடலில் வீணாக போய் காவிரியில் கலந்த நீரே ஒரு ஆண்டு முழுவதும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணி. ஆக நாம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றோம், நீர் மேலாண்மை, அதில் நாம் இன்னமும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சரி பண்ணணும். அங்கிருந்து தண்ணி வருது, அவன் கொடுக்கல நீங்க மழை பெய்யும் போது வர தண்ணியை அவன் தடுக்க முடியாது, அது வேற விஷயம். இருப்பதை பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய யதார்த்த நிலையை நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி, அல்லது திமுக கர்நாடகத்திலும் ஆட்சி வந்தாலும் சரி, மாநில அரசுகள் மேகதாது மட்டுமல்ல எதையும் அது தீர்வு எடுக்க முடியாது. அது மாநில கட்சியினுடைய கட்டுப்பாட்டு வெளியே போயிடுச்சு. காவிரி நடுவர் மன்றம் போட்டாச்சு. அந்த நடுவர் மன்றத்தில் ஒரு பிரச்சனைனா நீங்க மத்திய அரசிடம் தான் மாநில அரசு சொல்ல முடியும். மத்தியில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன அமைச்சர் தான் அவங்ககிட்ட பேச முடியும். இதுதான் இன்றைய நிலை. இந்த பிரச்சனையில், காவிரி பிரச்சனையில் தவறு நடக்கிறது என்றால் மத்திய அரசு சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். அவங்க தான் கூப்பிட்டு செய்யணும். அதை சொல்லுகிற போது அதை தடுக்கிற சக்தி தமிழக அரசு கிடையாது, கர்நாடக அரசு கிடையாது. அப்ப அவங்க தடுக்காம இந்த 2 பேரும் மோதி கேட்டு அமைதியா இருக்காங்க. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை புரியும். நிச்சயமா சார். இப்ப தொடர்ந்து நம்ம இந்திய தலைவர்கள், திராவிட தலைவர்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்ல கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே மாநில தலைவரை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சில மாதங்களே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கு. இந்த நேரத்துல மாநில தலைவரை மாத்துறதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே இந்த உட்கட்சி பூசல்னு ஒரு விஷயம் வரும்போது திருமதி MP ஜோதிமணி அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு, ஒரு சில வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய ஒரு சில பேர்கள் அடிபட்டுச்சு. பர்டிகுலரா செல்வ பெருந்தகை அவர்களை தேர்ந்தெடுக்க காரணம் ஏமா இவருக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் வாய்ப்பு இருக்கு, உங்க கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அது வேற. காங்கிரஸ் கட்சியில் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னீங்களே பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாலே மாத்துறதுக்கு காரணம் என்னன்னு. இதற்கு முன்னாலே இருந்த அழகை எப்படி எப்ப போட்டாங்க? சென்ற பாராளுமன்ற தேர்தலில் 1-2 மாசம் இருக்கிறவங்க தான் போட்டாங்க. அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை. காங்கிரஸ் கட்சியில் தலைவர்களை 3 ஆண்டுகள் கடந்ததுக்கு பின்னாலே மாற்றுவது இயல்புதான். தேர்தலுக்கு முன்னால்தான் மாத்திர இது புதுசு இல்லை. கடந்த முறை அப்படித்தான் போட்டாங்க.
இந்த கட்சியில் இன்னார் தான் தலைவராக அந்த தான் தலைவராக அப்படிலாம் கிடையாது. இந்த இன்னும் மன்னர் வந்து முடிசூட்ட உடனே அவர் தலைவராக வர்ற மாதிரிலாம் இங்க கிடையாது. யாரும் வர முடியும். அதனால இது ஒன்றும் புதிது இல்லை. இந்த தேர்தலை சந்திக்கிற போது தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி தலைவர்களோட கோஷ்டி இருந்துச்சுன்னா தலைவர்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. தேர்தலுக்கு பின்னால அவங்க காணாம போயிடுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்ப நான் என்ன பதவியில இருக்கேன், நீங்க சொல்ற இந்த தலைவர்களா இருக்கீங்களே, அவர்கள் செய்கிற வேலையை விட அதிகமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். கட்சி வேண்டும் என்றால், கட்சி உணர்வு இருக்க வேண்டும் என்றால் பதவி மட்டுமே முக்கியம் இல்லை. பதவியை கடந்து ஒரு அர்ப்பணிப்பு மனோபாவத்தோடு செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட செயல்படுகின்ற தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியில் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறவருடைய தலைவர் யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் போகட்டும், கட்சி உயிரோட்டமாக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக தொண்டர்கள் தான் இருக்க முடியும். அந்த தொண்டர்கள் இப்பொழுது உணர்ச்சியோடு செயல்பட தொடங்கி விட்டார்கள் என்று நம்புகிறேன். இந்த தேர்தல் முடிவு அதை காட்டும். பொதுவா எல்லா இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா சார் ஒன் லைன் ஒன் வேர்ட்ல வந்து ஆன்சர் சொல்லி முடிச்சுக்குவாங்க. பட் இன் டீடைலா எனக்கே தெரியாதுல்ல, எனக்கு தெரியாத பல விஷயங்களே சொன்னீங்க. உங்களுடைய கோல்டன் டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.